ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, அதிர்ஷ்ட நேரம் உனக்கு கிடைத்திருக்கின்றது. இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவு காலமும், இனி நீ பெறப்போகின்ற அதிர்ஷ்ட நேரத்திற்கு விடிவு காலமும் பிறந்து விட்டது. இந்த பணப்பெட்டியை யாராலும் சுலபத்தில் தொட்டுவிட முடியாது. கர்மாக்களின் வேதனையை அனுபவித்து கழித்தவர்களால் தான் இந்த பணப்பெட்டியை சுலபத்தில் தொட முடியும். உன்னால் தொட முடிந்திருக்கின்றது என்றால் நீ மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிதான். இனி பணம் இல்லாத நிலை உன் வாழ்வில் இல்லை. எங்கிருந்து எப்படி வருகின்றது என்று தெரியாத அளவிற்கு பணம் வந்து உன் வாழ்வை சேரும். எத்தனை நாள் இது இல்லாமல் நீ கஷ்டப்பட்டாய். பிறரிடம் கையேந்தி நின்றாய். பிறரிடம் எதிர்பார்த்து உதவியை தேடி அலைந்து கிடைக்காத நிலையும் இருந்ததல்லவா? எத்தனை தலைகுனிவுகளை அவமானங்களை இதனால் நீ சந்தித்திருக்கின்றாய். இது படுத்தும் பாடு கொஞ்சமா நெஞ்சமா? என் அன்பு குழந்தையே, அத்தனைக்கும் முற்றுப்புள்ளியாக உன் கரம் நிறைய, உன் வாழ்வு நிறைய, தனலாபம் பெருக இனி நீ சந்தோஷமாக வாழ்வாய். என் அன்பு குழந்தையே, கடன்பட்டு தீர்க்க வேண்டிய அத்தனை கர்மங்களையும் தீர்த்து விட்டாய். அந்த கடனை எல்லாம் அடைக்கக்கூடிய நேரமும் வந்து விட்டது. நான் உனக்காக அனுப்பி வைத்திருக்கின்ற பணப்பட்டியை மனநிறைவோடு தொட்டு விட்டாய். இனி லட்சுமி உன் வீட்டு வாசலில் எப்பொழுதும் நுழைய தயாராக இருப்பாள். உன் வீட்டில் வாசம் செய்து வறுமையை ஒழித்து விடுவாள். இல்லை என்ற பேச்சுக்கு உன் வாழ்வில் இனி இடம் இல்லை. எல்லாம் நிறைய கிடைக்கும். உன் கரம் இனி செல்வத்தால் நிரம்பும். உன்னுடைய மனம் மிகவும் பெரியது. பிறருக்கு உதவ வேண்டும் என்று உன்னிடம் பணம் இல்லாத பொழுதும் நீ நினைத்தாய். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய இந்த நல்ல குணத்திற்கு நீ வேண்டிய அத்தனையும் உனக்கு தானாக வந்து சேரும். யாருக்கு எல்லாம் உதவ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அவர்களுக்கு எல்லாம் கொடுத்து கொடுத்து நீயும் மகிழ்ந்து கொள். என் பக்தர்களுக்கு நான் கொடுத்து மகிழ்வதைப் போல உன் மனதிற்குள் நீ நினைத்து கொண்டிருக்கின்ற நபர்களுக்கு எல்லாம் கொடுத்து மகிழ்ந்து கொள். இனி உன் வாழ்க்கை மிகவும் அற்புதமாக மாறிவிடும். உனக்கு தேவையான அருள் என்னிடமிருந்து பரிபூரணமாக கிடைத்தே விட்டது. என்னுடைய பார்வையில் நீ இருக்கின்றாய். இதுவரை நீ கடந்து வந்த பாதை எவ்வளவு கஷ்டங்களை உனக்கு கொடுத்திருக்கின்றது அத்தனையும் நான் அறிவேன். எவ்வளவு வலிகளையும் வேதனைகளையும் நீ சந்தித்தாய். சிறப்பான இன்பங்களும் மிகுந்தியான வெற்றியையும், நல்ல வெற்றி பாதையையும், முன்னேற்றத்திற்கான வழியையும், வெற்றி கதவினையும் இன்றைய தினத்தில் உனக்காக நான் காட்டியிருக்கின்றேன். அவ்வழி சென்று உன் வாழ்க்கை பயணம் மிகுந்த வெற்றியை பெறக்கூடிய நேரம் இது. உன் தேவைகள் எல்லாமே பூர்த்திக்காகக்கூடிய நேரம் இது. மிகப்பெரிய உதவி நான் உனக்கு செய்திருப்பது. என் ஆசிர்வாதம் நிறைய இருப்பதால் அத்தனை உதவிகளையும் நீ சுலபமாக பெற்றுக்கொண்டே இருப்பாய். வாழ வழி இல்லையே என்று நினைத்த நீ உன்னால் வாழ முடியும் என்ற நம்பிக்கை இன்றைய தினத்திலேயே உனக்கு முழுமையாக பிறந்தும் விடும். எல்லாமே கிடைப்பதும், நினைத்தது நடப்பதும் இனி உடனுக்குடன் உன் வாழ்வில் நடப்பதால் ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியம் உன் வாழ்வை வந்து சேரும். அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்வில் கிடைக்கும். மங்கள செய்திகளும் மங்கள நிகழ்வுகளும் உன்னை சுற்றி இருந்து கொண்டே இருக்கும். இரவோடு இரவாக அத்தனை கஷ்டங்களையும் நான் போக்கிவிட்டேன். நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கும்படி என்னுடைய வாழ்க்கையை கோலாகலமாக வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டதன்படி அத்தனையையும் நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் மனம் குளிரும்படியாகவே நல்ல முடிவையும் கொடுப்பேன். அப்பா முருகா, என்னால் தாங்க முடியவில்லை என்று நீ எந்த விஷயத்திற்கெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ, என்னிடம் வந்து மனம் வருந்தி பேசி நின்றாயோ, அதில் உனக்கான சோதனை காலத்தையும் கஷ்ட காலத்தையும் முடித்து வைத்திருக்கின்றேன். தடங்களாகவும் இழுபறி நிறைந்ததாகவும் இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுதே சுலபமாகவும் சுபமாகவும் முடிவுக்கு வந்துவிடும். வெற்றி களிப்போடு மிகுந்த புன்னகையோடு இனி உன்னுடைய வாழ்க்கை இருக்கும். உனக்கான ஆறுதல் வார்த்தைகள் அல்ல இது, நிஜத்தில் பலிக்கப் போகின்றது. அத்தனையும் நீ என் மீது வைத்திருக்கின்ற அதிகப்படியான பக்தியின் பரிசு இது. அணு அணுவாக சித்திரவதையை இத்தனை நாள் அனுபவித்தாய். இனி ஒவ்வொரு நொடியும் சந்தோஷத்தை அனுபவிப்பாய். வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு வெற்றி பயணத்தை தொடங்குவதற்கு தயாராகிவிட்டாய். இனி உன் வாழ்க்கை மிக மிக ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, எனக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய வாழ்க்கையை தான் நீ பெறப்போகின்றாய். என்னுடைய ஆசிர்வாதத்தோடு இனி பல நன்மைகள் நடக்கும்.
என்னை நம்பியவர்களை நான் யாரிடமும் எப்பொழுதும் விட்டு கொடுப்பது இல்லை, விட்டு விலகுவதும் இல்லை. என் செல்ல பிள்ளையாகிய நீ எவ்வளவு அப்பாவித்தனமாக பல நேரங்களில் இருந்திருக்கின்றாய். உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்று புரியாமல் இருந்திருக்கின்றாய். நான் பல சமயங்களில் அத்தனையையும் உனக்காக வெளிச்சம் போட்டு காட்டி எது எப்படி என்கின்ற உண்மையை எல்லாம் உனக்கு நான் புரிய வைத்திருக்கின்றேன். உன்னை சூழ்ந்த ஆபத்துகளில் இருந்து நான் உன்னை பலமுறை காத்தருளி இருக்கின்றேன். வேலோடும் மயிலோடும் என் நேரமும் என் பக்தர்களை சூழ்ந்து நான் இருப்பதால் எந்த ஒரு துன்பமும் தீங்கும் சுலபத்தில் நெருங்கிவிட முடிவது இல்லை. என் அன்பு குழந்தையே, உன் நல்ல குணத்திற்காகத்தானே நான் உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உன் சோகத்தை எல்லாம் மறந்துவிடு. மற்றவர்கள் பற்றிய நினைவுகளை எல்லாம் மறந்துவிடு. தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் மறந்துவிடு. அதுதான் உன்னுடைய நிம்மதியை பாதித்து கொண்டிருக்கின்றது. உன்னை நிம்மதியாக வாழ வைக்க நான் இங்கு வழி செய்து விட்டேன். உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் முன்னால் நீ இனி சந்தோஷமாக வாழ்வாய். யாரெல்லாம் நீ வாழக்கூடாது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் முன்னால் நீ செல்வ செழிப்போடு வாழப்போகின்றாய். உன்னுடைய முயற்சி எதுவும் வீண் போகவில்லை. ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு வெற்றியை இனி பெற்றுக்கொண்டே இருக்கும். நல்ல காலம் தொடங்கி இருக்கின்றது. நடந்து முடிந்த எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணம் இருப்பதால் அந்த விஷயங்களை பற்றி நினைத்து கவலைப்படுவதை நிறுத்திவிடு. இனி உன் வாழ்வில் கிடைக்கப் போகும் அற்புதங்களை பற்றி சற்று சிந்தித்துப் பார். இது நடந்தால் உன் வாழ்வில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நிகழும் என்று சற்று உன்னுடைய கற்பனை ஓட்டத்தில் ஓடவிடு. உன்னுடைய எண்ணங்கள் அப்படியே ஈடேறும். உன்னுடைய கற்பனை காட்சிகள் அனைத்தும் நிஜ காட்சிகளாக மாறும் நேரம் வந்து விட்டது. எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று மனதிற்குள் ஆசைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த வாழ்க்கையை அப்படியே அச்சசலாக நிஜத்தில் நடக்கும். ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியத்தை இந்த முருகன் உனக்கு வைத்திருக்கின்றேன். உன் முகம் மலரும்படியாக ஆசிர்வாதத்தை இனி எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருப்பேன். என்ன நடக்குமோ என்று யோசித்து கொண்டே இருந்தாய். அதிக அளவு யோசனை உனக்கு மன உளைச்சலை தான் கொடுத்தது. யோசனை அதிகமாக செய்வதை விட்டுவிடு. நடப்பது என் அருளால் நலமாக நடக்கும் என்று முழுமையாக நம்பி நிம்மதி கொள். இனியும் நீ உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட மாட்டாய் என்று இக்கணம் எனக்கு உத்தரவாதம் கொடு. நீ கேட்டதை கேட்டபடி நான் கொடுப்பேன் என்று உனக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கின்றேன். நீ விரும்பிய வாழ்க்கையை நலமாக சந்தோஷமாக வாழப்போகின்றாய். நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களும் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் உன்னுடன் நடக்கப் போகின்றது. வசதி வாய்ப்புகளோடு செல்வ செழிப்போடு நீ இனி வாழப்போகின்றாய். பணப்பெட்டியை தொட்டு விட்டாய். அதிர்ஷ்டம் உன் வீட்டு வாசலை தேடி வந்து விட்டது. இனி எந்த ஒரு கவலையும் இல்லை. இனி வரும் நாட்கள் உன் வாழ்வில் மிகுந்த நலனை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் வேண்டாம். அற்புதங்கள் எல்லாம் உன் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்கும். நல்லது நடக்கும்.